ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ ஆன்லைனில் வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லிங்க் மட்டும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி இன்றைக்கி உண்டான லைவ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழில் 6th லெசனும் 7th லெசனும் வந்து பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 40 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் 5 கேள்விகள் வந்து கோல்டன் கொஸ்டின். ஸோ கோல்டன் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வைங்க. இந்த லைவ் முடிஞ்சவொடனே டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆன்சரை சென்ட் பண்ணி விடுங்க. அதோட இன்றைக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கு உண்டான லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, முதல் கேள்வி பாருங்க. முசிறி துறைமுகத்தில் யவனர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களில் அல்லாதது எது? முசிறி துறைமுகத்தில் யவனர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்களில் இல்லாதது எது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இரும்பு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கிளியோபட்ரா கொற்கை முத்தை அணிந்ததாக பதிவு செய்துள்ளவர் யார்? ஸோ கிளியோபட்ரா அவர்கள் கொற்கை முத்தை அணிஞ்சிருந்ததா பதிவு செஞ்சவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிலினி அப்படின்றவர் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கோல்டன் கொஸ்டினில் முதல் கேள்வி. கீழ்கண்டவற்றுள் கொற்கை முத்தின் சிறப்பினை குறிப்பிடும் நூல் எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் கொற்கை முத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அர்த்த சாஸ்திரம் அப்படின்ற நூல் தான். ஓகேங்களா? ஸோ கோல்டன் கொஸ்டினில் முதல் கேள்விக்குண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. உருவ அமைப்பின் அடிப்படையில் சிற்பங்களின் வகைகள் வந்து எத்தனைன்னு சொல்லுங்கள். உருவ அமைப்பின் அடிப்படையில் சிற்பங்களோட வகைகள் வந்து எத்தனைன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2. சரிங்களா? அதாவது முழு உருவ சிற்பங்கள், புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ உருவ அமைப்போட அடிப்படையில் சிற்பங்களோட வகைகள் வந்து 2. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. உருவத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பம் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? உருவத்தோட முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்படும் சிற்பங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பங்கள். அடுத்த கேள்வி பாருங்க. உலோகங்கள் மற்றும் கல்லினால் செய்யப்படும் சிற்பங்கள் எத்தனை நிலைகளில் செயல்படுகின்றன? உலோகங்கள் மற்றும் கல்லினால் செய்யப்படும் சிற்பங்கள் எத்தனை நிலைகளில் செயல்படுகின்றன? எத்தனை அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4. ஓகேங்களா? ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெய்வ உருவங்கள், இயற்கை உருவங்கள், அதுக்கப்புறம் கற்பனை உருவங்கள், முழு வடிவ உருவங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 4 நிலையில் தான் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். சிற்ப இலக்கண மரபுப்படி சிற்பங்கள் செய்பவர்களை என்னன்னு சொல்லுவாங்க? சிற்ப இலக்கண மரபுப்படி சிற்பங்களை செய்கிறவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. திசையை அறிய பயன்படும் காந்த ஊசி பற்றிய செய்தி எந்த நூலில் உள்ளது? திசையை அறிய பயன்படும் காந்த ஊசி அதன் பற்றிய செய்தி எந்த நூலில் இருக்குது?
ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. ஓகேங்களா, மணிமேகலை நூலில் இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரை பகுதியில் புகழ்பெற்று விளங்கிய துறைமுகம் எதுங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வைகரை. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்கள். போரில் இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் அப்படின்ற செய்தியை கூறும் நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். போரில் இறந்த வீரருக்கு நடுக்கல் நடப்படும் அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடிய நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். சரிங்களா, ஆன்சர் வந்து தொல்காப்பியம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாக உருவான துறைமுகம் எது? மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவான பேரியாறு கடலில் கலக்கும் இடத்தில் இயற்கையாக உருவான துறைமுகம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முசிறி. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது? அதாவது முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் யாருக்கும் யாருக்கும் நடந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தமிழ் மற்றும் கிரேக்க வணிகர்கள். ஸோ இவங்களுக்கு இடையே தான் வந்து பார்த்தீங்கன்னா முசிறி மற்றும் அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கு. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெறாத நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி திருக்குறள். ஓகேங்களா, திருக்குறளில் சிற்பக்கலை சம்பந்தமான குறிப்புகள் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் இரண்டாவது கேள்வி. தி ஜானகிராமன் அவர்களின் காவிரி கரை வழியான பயணத்தை கூறும் நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஜானகிராமன் அவர்களோட காவிரி கரை வழியிலான பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நடந்தாய் வாழி காவேரி அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. ஸோ கோல்டன் கொஸ்டினில் இரண்டாவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். பஞ்ச பாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். பஞ்ச பாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாமல்லபுரம். ஓகேங்களா. பஞ்ச பாண்டவர் ரதம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னா மாமல்லபுரத்தில் இருக்குது. சரிங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பாண்டியர் கால சிற்பங்கள் காணப்படாத இடம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ பாண்டியர் கால சிற்பங்கள் காணப்படாத இடம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல காணப்படாத இடம் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மலைக்கோட்டை. ஓகேங்களா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி பாருங்கள். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது எது? செப்பு திருமேனிகளின் பொற்காலம் அப்படின்னு எந்த காலத்தை வந்து சொல்லுவாங்க? சோழர் காலத்திலையா, இல்லை சேரர் காலத்திலையா, பாண்டியர் காலத்திலையா, இல்லை பல்லவர் காலத்திலையா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோழர் காலம். ஓகேங்களா. செப்பு திருமேனிகள் பொற்காலம் அப்படின்னு எந்த காலத்தை வந்து சொல்லுவாங்கன்னா சோழர் காலத்தை சொல்லுவாங்க. சரிங்களா.
அடுத்த கேள்வி பாருங்க, காவிரி பூப்பட்டினம் எத்தனை கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? காவிரி பூப்பட்டினம் எத்தனை கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2. ஓகேங்களா, காவிரி பூப்பட்டினம் 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே அப்படின்ற பாடல் வரிகள் யாருடையது? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் வரிகள் யாருடையது அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து பாரதிதாசன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்ற கோட்டை கொண்டவர் யார்? அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை அப்படின்ற கோட்டை கொண்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தி ஜானகிராமன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தி ஜானகிராமன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயண அனுபவங்கள் நூலாக வெளிவந்த ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க. தி ஜானகிராமன் அவர்களின் ஜப்பான் பயண அனுபவங்கள் நூலாக வெளிவந்த ஆண்டு வந்து எப்பன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1967ஆம் ஆண்டு. சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவர்களுள் சிந்து வகையினை அதிகமாக கையாண்டவர் யார்? ஸோ கீழ்கண்டவர்களில் சிந்து வகையை அதிகமாக கையாண்டவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, மாக்கால் எடுத்த முன்னீர் போல் அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? மாக்கால் எடுத்த முன்னீர் போல் அப்படின்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி. சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, செய்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்பை இயற்றியவர் வந்து யார்? செய்தி அப்படின்ற சிறுகதை தொகுப்பை இயற்றியவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தி ஜானகிராமன். ஓகேங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தி ஜானகிராமன். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் சங்க நூல்கள் வந்து எதுன்னு சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. ஓகேங்களா, ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்லக்கூடிய சங்க நூல்கள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, மதுரை காஞ்சியின் ஆசிரியர் வந்து யார்? மதுரை காஞ்சியோட ஆசிரியர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மாங்குடி மருதனார். ஓகேங்களா, மதுரை காஞ்சியோட ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார். சரிங்களா. அடுத்த கேள்வி பாருங்க, சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் யார்? சிந்துக்கு தந்தை என போற்றப்படுபவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். ஓகேங்களா, சிந்துக்கு தந்தை என போற்றப்படுவர் வந்து பாரதியார்.
ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் 3வது கேள்வி. வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அகநானூறு. சரிங்களா? ஸோ கோல்டன் கொஸ்டினில் 3வது கேள்விக்குள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். மாலை திங்கள் வலியோன் ஏறினான் அப்படின்ற பாடலடி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? மாலை திங்கள் வலியோன் ஏறினான் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சிலப்பதிகாரம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் பேரியாறு உருவான மலை வந்து எதுன்னு சொல்லுங்கள். கீழ்கண்டவற்றுள் பேரியாறு உருவான மலை வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மேற்கு தொடர்ச்சி மலை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிளகுக்கு மாற்றாக யவனர்கள் தந்த பொருள் வந்து எதுன்னு சொல்லுங்க. மிளகுக்கு மாற்றாக யவனர்கள் தந்த பொருள் எதுங்கிறத கரெக்டாக சொல்லுங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பொன். ஓகேங்களா? ஸோ மிளகுக்கு பதிலாக யவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கோல்டன் கொஸ்டினில் 4வது கேள்வி. மல்லல்லம் செருவில் காஞ்சி அப்படின்ற வரிகளில் செரு அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற பாடல் வரிகளில் செரு அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வயல். ஓகேங்களா? ஸோ இந்த வரிகளில் செரு அப்படின்ற சொல்லுக்கு வயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோல்டன் கொஸ்டினில் 4வது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். ராவண காவியம் என்னும் நூல் யாரால் இயற்றப்பட்டது? ராவண காவியம் அப்படின்ற நூல் யாரால் இயற்றப்பட்டது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, புலவர் குழந்தை. ஓகேங்களா? ராவண காவியம் அப்படிங்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்க. கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் யாருடைய காலத்தை சேர்ந்தது? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாதமி விருது பெற்ற அசோகமித்ரனின் நூல் வந்து எது? ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நூல்களில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற அசோகமித்ரனின் நூல் வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற நூல் தான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தி ஜானகிராமன் அவர்கள். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள்
சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்று வந்து எதுன்னு சொல்லுங்கள். ஸோ கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற கோயில்களில் சோழர் கால சிற்பக்கலை நுட்பத்திற்கு மிக சிறந்த சான்றா எந்த கோயிலை வந்து சொல்கிறாங்க? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, திருவரங்க கோவில். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், கோல்டன் கொஸ்டினில் 5வது கேள்வி. புலவர் குழந்தை அவர்கள் யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார்? புலவர் குழந்தை அவர்கள் யாருடைய வேண்டுகோளுக்கிணங்க திருக்குறளுக்கு உரை எழுதினார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நபர்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் வந்து யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அது மாதிரி கேட்டாங்கன்னா புலவர் குழந்தை தான் ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, கோல்டன் கொஸ்டினில் 5வது கேள்விக்கு உண்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான லைவ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நாளைக்கு உண்டான டெஸ்ட் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற லெசன் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். அதாவது நம்ம பாலிட்டியை பொறுத்த வரையும் இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த லெசன்ஸ்லாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா தேர்தல் சம்மந்தமான அனைத்து தகவலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஓகேங்களா. இதனுடைய சாயல் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி கோல்டன் கொஸ்டினில் ஒரு 5 கேள்விகள் வந்து கேட்டிருக்கோம். அதற்குள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஆன்சரை சென்ட் பண்ணி விட்டுருங்க. அதோட இன்றைக்கு உண்டான ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு உண்டான டெஸ்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமிலேருந்து கார்த்திக்.